எஸ்கலேஷனுக்கு பஞ்சமே இல்ல. 3ஆம் உலகப் போரை நோக்கி போகுதா அப்படிங்கிறது போல தொடர்ந்து பலர் தரப்புல இருந்தும் கருத்துக்கள், பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது இப்போ ஐடிஎஃப் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பா தகுந்த நேரத்துல பதிலடி கொடுத்தே தீரும் அப்படின்னு இருக்காங்க. மேபி அக்டோபர் 7 அப்படிங்கிறது போல பலரும் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தேர்ஸ்டே நைட் பார்ட்டி பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். மேபி அக்டோபர் 7. ஏன்னா வரலாற்றில் இன்று அப்படிங்கிறது போல ஒரு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருக்கும், ஜெயா டிவில வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்ல நடக்கக்கூடிய வரலாறு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி அக்டோபர் 7 வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல இன்று ஹமாஸ் இஸ்ரேலை அடித்த தினம் அப்படிங்கிறது போல இருக்கும். அதே அக்டோபர் 7 இஸ்ரேல் போய் ஈரான் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இன்றுன்றப்போ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வரலாறு எழுதும் போது இன்று இஸ்ரேல் ஈரானை அடித்த தினம் அப்படிங்கிறது போல மாறிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அடிப்பாங்களா அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா உலக போர் தான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது எதுக்கோ சொல்ல வந்தேன் இந்த பிரச்சனைய. அதாவது இது உலக போர் இப்ப ஆரம்பிக்க போகுதுங்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல திடீர்னு ஒரு குண்டு வெடிச்சிருந்திருக்குது. என்னடா குண்டு, யாரா கொண்டு வந்து போட்டது அப்படின்னு பார்த்தா ஒருவேளை சீனாவா ரஷ்யாவா அப்படிங்கிறதோட பார்த்துட்டு இருந்தா, இல்ல இது 2ஆம் உலக போர்ல போட்ட குண்டுங்க, கடைசி குண்டு இப்ப வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்பா எத்தனை நாள் பாச்சு? 79 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 வருஷம் வந்துச்சுன்னா என்னங்க 80 வருஷம் விழாவை சிறப்பிச்சிடலாம். ஆனா இப்ப வரைக்கும் குண்டு வெடிச்சிட்டு இருக்கு. 2வது உலக போர்ல போட்டது இப்ப வரைக்கும் வெடிக்குதுன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்லாம் வந்துருச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு வெடிக்கும், எத்தனை யுகத்துக்கு வெடிக்கும் அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு உக்ரைன், ரஷ்யா உக்ரைன் உலகத்திலேயே போடக்கூடிய கன்னி வெடிகள்ல ரஷ்யா உக்ரைன்ற அந்த எல்லை பகுதிகள்லயே அந்த அளவுக்கு கன்னி வெடிகளை போச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் எப்படி, என்ன, யார் எடுக்கிறது, என்ன மாதிரி ஒன்றும் புரியல. சோ அதிகமான குண்டுகளை பயன்படுத்த போறாங்க. உலக போர்னு வந்துருச்சு அப்படிங்கும்போது நடக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல. இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஏன் திடுதுப்புன்னு ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்க? சரி, லெபனானுக்குள்ள போறதுக்காக இஸ்ரேல் தரப்புல இருந்து டெம்ப்ட் பண்ணி காமிச்சாங்க. ஏன்னா பயங்கரமா அவங்களை அட்டாக் பண்ணி டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இப்படிதான் எதிரில் இருக்கிறவங்கள அடிக்க வைக்கணும் நம்மளைய. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா அடிச்சுக்கலாம். அது போல ஒரு சாவி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது போல லெபனானுக்குள்ள இன்வேட் ஆகிறதுக்காக கால் எடுத்து வச்சாங்க. ஈரான் வேற வழி இல்லாம தாக்குதலை நடத்தினாங்க. இப்ப தாக்குதல் நடந்துருச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இஸ்ரேல் தரப்பு வந்து மிக பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்ப அதுக்கு டிஃபென்ஸ் பண்றதுக்காக ரஷ்யா தரப்பு வந்து S-400 சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வைக்க போறாங்க, வச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம முதலே சொல்லியாச்சு. ஹனீன் அவர்களோட மரணத்தப்பே நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம். இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணணும், உள்கட்டமைப்பை ரெடி பண்ணணும். ஏகப்பட்ட நபர்களை உள்ள அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பதவி விலகல் நடந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. 2வது இப்ப பேஜர்ல இருந்து எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸையும் ரஷ்யாவோட டிவைஸா மாத்திட்டு இருக்காங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. 2வது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ரஷ்யர்களே தான் அதை ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஈரானால செய்ய முடியாது, அவ்வளவு குறுகிய காலகட்டத்துல ட்ரைனிங் நடக்காது. ஸோ மேபி ரஷ்யர்களே வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எஜிப்ட் இஸ்ரேல் போர்ல எல்லாம் நடந்திருக்கு. இது போல விஷயங்கள்லாம் வியட்நாம் போர்லயும் நடந்திருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த டைம்ல ஏன் இதெல்லாம் இருக்கும்போதும் இஸ்ரேல் எஸ்கலேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது தாக்குதல் பண்ணா வீரியமா நாங்க ரிட்டாலியேட் பண்ணோம் அப்படின்னு போது ஈரான் தரப்பு சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி சொன்னாலே ஏன் வந்து இது எஸ்கலேட் பண்ணும், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அக்டோபர் 22 வந்து என்ன நடக்க போகுது, பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது கசான்ல வச்சு. அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன நடக்கும், அன்னோட சோழி முடிஞ்சு அமெரிக்கா தலையில துண்டை போட்டு போய் உட்காந்துக்க வேண்டியது. ஆனா இதுக்கு மேல சம்பாதிக்கணும் அமெரிக்கா. உலகத்துல வந்து இத்தனை நாளா வந்து காசை பிரிண்ட் பண்ணுப்பா, 1 கோடி எடுத்துட்டு போலாவா அப்படிங்கிறதோட எடுத்துட்டு போவாங்க. ஆனா இதுக்கு மேல சம்பாதிங்க 1 கோடி அப்படிங்கிறதோட சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பிரிக்ஸ் சம்மிட்டை வந்து டிலே பண்ண வைக்கணும், அதை வந்து ஃபெயில் ஆக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது போல இங்க ஒரு எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட்ல நடக்குது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னப்பா சொல்ற நீ, ஏன் இப்போ பிரிக்ஸ் சம்மிட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இவங்களும் அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு வந்து சூப்பர் பவர் ஆகணும்னா வர்த்தக பாதை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ வர்த்தக பாதை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னா இப்போ ரஷ்யாவோட வர்த்தக பாதை எதுவா இருக்கு, நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், ஈரான், இந்தியா, ரஷ்யா அந்த சைட்ல இருக்கக்கூடிய காரிடார். இப்ப ஈரான்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது ரஷ்யாவோட பொருட்கள் எப்படி வரும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு காரணத்தினால இதை ஃபெயிலியர் ஆக்கணும். பல நாடுகள் வந்து முனைப்பு காமிச்சிருக்காங்க. இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மற்ற நாடுகள் சொல்ற சாங்ஷன்லாம் பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா யார் மேல சாங்ஷன் போட்டக்கூடாது, யாரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்தவங்க சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஓகேனா வாங்க, இல்ல வராதிங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து புதுசா டேர்ம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து ரஷ்ய அதிபர் ஓப்பனா சொல்றாரு அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் இது ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பிரிக்ஸ் நாடுகள்னா அப்ப நம்மளும் இருக்கும், அப்ப நம்மளும் அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ண போறோமா, ஓவர் கம் பண்ண போறோமா அப்படின்ற கேள்விகள் வரும். சோ இந்த ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்னால நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட வேண்டிய
கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஈரானோட மிசைல் ரஷ்யா குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து புதுசா சாங்ஷன்லாம் அறிவிச்சுக்கிறாங்க. அது எப்பவும் போடுற விஷயம் தான். அது அவங்க மேலேயே அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான். அதுல எதுவும் இல்ல. பட் ஆனா இந்த சபகார் போர்ட்டுங்கிறது நம்மளுது இருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர்ட். இப்போ இஸ்ரேல் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது வர்த்தகம் பாதிப்படையும். ஸோ இதனால நம்மளோட வர்த்தகமும் அதிக அளவுல பாதிப்படையும். நம்ம எந்த மாதிரி இரு நாடுகளுக்கு இடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறோம், ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகுன்ற பட்சத்துல இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுப்போமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த பகுதியில பிரச்சனை பெருசாகுதுன்னு இருந்தாலுமே இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா 2 பாத் வச்சிருக்காங்க. அதாவது சீக்ரெட் பாத் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டது. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான் அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வழியா வருது. அது ஒரு வேலை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல மேல ரஷ்யா, மங்கோலியா, சீனா, இந்தியா இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக பாதை இருக்கும். அது ஓப்பன் ஆயிரும். இந்தியான்னு வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மளோட போர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இன்கேஸ் பாகிஸ்தான் ஒரு பக்கம் அண்டை கொடுக்குறாங்க, பங்களாதேஷ் ஒரு பக்கம் அண்டை கொடுத்தாலும் ட்ரேட் ரூட் ஒன்றும் பிரச்சனை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட ட்ரேட் ரூட் ஓப்பன் ஆயிடும். ஒருவேளை நம்ம ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் இணக்கமா போயிருவோமோ அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால கூட பங்களாதேஷ் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். இதை வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத சில கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் நாளைக்கு போர்ல போயிட்டாங்க, அது பெரும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது சரி வாப்பா நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிறது போல கசான்ல வச்சு சீனாவும் இந்தியாவும் உட்காந்து பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது சாப்டர் க்ளோஸ் இல்லையா, எல்லாத்துக்குமே சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா கழுத்தங்கள் கொடுக்கணுன்றதுக்காக இது போல பல நாடுகள் திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல கண்ணோட்டத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம பிரிக்ஸ்ல இருக்கோம், சாலிடா இருக்கும். பிரிக்ஸ் வந்து வெளியே வர மாதிரியான எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லை. அப்படின்னா பிரிக்ஸோட இணைஞ்சு செயல்பட்டாகணும். செயல்பட்டாதான் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நல்லது இல்லையா. ரெண்டாவது சீனாவும் அதேதான் மனப்பான்மையில இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால இரு நாடுகளும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிஞ்சுக்குவாங்க. சீனாவும் இந்தியாவும் மேற்குலக நாடுகள் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகள் சீனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும். இப்ப நம்ம யார் பெருசு அப்படிங்கறது பாத்துக்கிறத விட இப்போதைக்கு நம்ம இருக்கிறோமா, சேஃப்டியா இருக்கிறோமா, இருந்துக்கிட்டோமா அப்படிங்கறதான் பாத்துக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு காரணத்தினால சீனாவோட இணைஞ்சு நம்ம செயல்படுவோம், நம்மளோட இணைஞ்சு சீனாவும் செயல்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது போல பார்ப்போம். ஏன்னா பல அனலிஸ்ட் தரப்புல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த பிக்ஸ் கசான் சம்மிட்ல நம்ம 2 பேரும் ஒரு சேர, அதாவது பக்கத்துல நின்று ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட எழுதிக்கிறாங்க. சொல்லதான் பார்க்கும்போது இந்த கசான் சம்மிட் நடக்க போது இல்லைங்க, பேசி முடிச்சுட்டு நீங்க வேணாலும் பாருங்க. சீனாவும் இந்தியாவும் பக்கத்துல கை கோத்து நின்று தூக்கி காமிச்சு எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல போறாங்க. எல்லாம் தொண்டைக்கான துணிக்கான ஓடிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டாங்க. இப்பவே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ட்டு மேபி இது போல சொல்றாங்க. ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம், இல்ல சீனா பாக்குற சைக்காலஜிக்கல் வார்ஃபேரோ அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு கண் எதுக்கும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சீனாவை. அப்படி இல்லை அப்படின்னா குத்திரும் முதுகுல அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்ல. கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுக்கு நல்லது தானே. ஏன்னா பாகிஸ்தானுக்கு உதவுது, பங்களாதேஷ்க்கு உதவுது, மயன்மார்ல சில பிரச்சனை பிடிச்சி வச்சிருக்குது. அது அதோட பிரச்சனை. பட் இருந்தாலும் சில பகுதியில தன கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். அது வந்து புதுசா ஒரு ரிபல்ஸ் உருவாயிட்டாங்க. மயன்மார்ல உருவாகி அவங்க சேஃப்டியா அந்த பகுதி மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எது எப்படியோ இது போல சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா கன்னி வெடிகள் இருக்கு. எந்த கன்னி வெடியிலையும் மாட்டாம பிரிக்ஸ் நாடுகள் சேஃபா அவங்களோட பாதைகளை உருவாக்கி பிரிக்ஸ் இதுக்கு மேல இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல நடக்குமா என்ன அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்தலாம். இப்ப நம்ம செய்திகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நியூசிலாண்டோட கடற்படைக்கு சொந்தமான ஒரு குரூசர் இது எடுத்துட்டு சரி இருக்குது, சிக்கல்களா இருக்குதுன்றாங்களே நிலவரம்லாம், கொஞ்சம் நம்ம தான் எடுத்து வண்டியை ஓட்டி பார்க்கலாமே அப்படிங்கிறது போல கரையோட்டு கொஞ்சம் நவுந்துருக்குது. நியூசிலாண்டோட ஒரு போர்க்கப்பல் வந்து கொஞ்சம் நவுந்துருக்குது, அப்படியே கடலுக்குள் போயிருச்சு. உள்ள இருந்த 75 பேர் சக்சஸ்ஃபுல்லா மீட் எடுத்தாச்சுங்க அப்படிங்கிறது போல நியூசிலாந்து தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்னங்க வண்டியை எடுத்ததுக்கேவா அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த நேவல் ஷிப்போட பேரு HMNZS மெனோவாயிரி அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது பேர் கரெக்டா என் வாயில வரல, மெனோவாயி. இந்த ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நவுந்திருக்கு, அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. அதுக்கான இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் வைரலா பரவிட்டு இருக்கு. என்னங்க இந்த அளவுக்கு இருக்கு, யாரு கட்டி கொடுத்தா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல விஷயம் நடந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரோன் S-70 ஒகாட்னிக் இது ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல பறந்துட்டு இருக்கிறதா நம்ம வீடியோ பதிவுகள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப திரும்பவும் ரஷ்யா அது போல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த ஒகாட்னிக் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்து பறந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல ரஷ்யாவோட ஃபைட்டே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்துது. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோடா இருக்கும். ஸோ அது வீழ்ந்ததுக்கு அப்புறமா அதோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது உக்ரைனியன்ஸ் எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது போல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதை எடுத்துட்டு போய் இதை வச்சு ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. இதனால எந்த மாதிரியான இழப்புகள் ரஷ்யாக்கு ஏற்படுது அப்படிங்கறது போல பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த S-17 ஒக்காட்டிங்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஒரு விங்மேன், லாயலான விங்மேன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கு துணையா பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன். அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது இந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிவெடுத்து சிந்திச்சு அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கு உதவி பண்ண, அந்த பைலட்டுக்கு உதவி பண்ண. அப்படி இல்லைன்னா அந்த பைலட்டே வந்து அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த விமானத்துல இருந்துகிட்டே. ஸோ இது போல பல வேலைகளுக்கு இது போல விங்மேன் வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இப்ப அந்த விங்மேனோட எக்ஸ்பெரிமெண்டல், இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஒக்காட்னிக் தான், அது பார்க்கும்போதே தெரியுது. ப்ரொடக்ஷன் போய் வரக்கூடிய ஒக்காட்னிக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரோன் தான். ஸோ இந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதோட உதிரி பாகங்கள் உக்ரைன் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது நேரா அமெரிக்காவுக்கு ஒரு பார்சல் அப்படியா நடக்குமா, இல்ல மேற்குலக நாடுகள் அதுவும் குறிப்பா யூகேக்கு ஏங்க நான் அதிகமா கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் தாங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. இல்ல பிரான்ஸ் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ரஷ்யாவோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரோன் இப்ப மேற்குலக நாடுகளோட கைவசம் சிக்கிடுச்சு. இதனால என்ன மாதிரியான பின்னடைவு ரஷ்யாக்கு ஏற்படுது அப்படிங்கிற போல பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.